இந்த நாட்டில் எதை அவர் சாதித்தார்? என்ன சாதித்தார்? கருணாநிதி சாதித்தார். ஒன்று, இந்தியாவிலே முதலில் காவல்துறை ஆணையம் அமைத்தது கருணாநிதி. கையில் இருக்கும் ரிக்ஷா ஒழித்து இலவச சைக்கிள் ரிக்ஷா தந்தவர் கருணாநிதி. PUC வரை இலவச கல்வி உருவாக்கி தந்தவர் கருணாநிதி. மின்சாரம் அனைத்து கிராமங்களுக்கும் செல்ல வழித்தடம் அமைத்து தந்தவர் கருணாநிதி. போக்குவரத்து துறையை உருவாக்கியவர் கருணாநிதி. இந்தியாவிலே முதன்முறையாக விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் தந்தவர் கருணாநிதி. இந்தியாவிலே சொந்த பொண்ணுக்கு சம உரிமை உள்ளது என சட்டமாக்கியது கருணாநிதி. அரசு வேலைவாய்ப்புகளில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு தந்தவர் கருணாநிதி. மே 1 சம்பளத்துடன் கூடிய பொது விடுமுறை தந்தவர் கருணாநிதி. நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை விடுமுறை தினமாக அறிவித்தவர் கருணாநிதி. முதல் விவசாய கல்லூரியை உருவாக்கி தந்தவர் கருணாநிதி. இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கும் திட்டத்தை தந்தவர் கருணாநிதி. 10 மீட்டர் வகுப்பு வரை தமிழ் கட்டாயமாக்கியது கருணாநிதி. பள்ளிகள் உணவோடு முட்டை தந்தவர் கருணாநிதி. சமச்சீர் கல்வி தந்தவர் கருணாநிதி. மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களில் வருவோருக்கு மேற்படிப்பு உதவித்தொகை தந்தவர் கருணாநிதி. பொது நுழைவுத் தேர்வை ரத்து செய்தவர் கருணாநிதி. முதல் பட்டதாரிகளுக்கு ஆண்டுக்கு 20,000 இடம், 4 ஆண்டுகளுக்கு 80,000 பொறியியல் கல்வி கட்டணம் வழங்கியவர் கருணாநிதி. மனோன்மானியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் கருணாநிதி. பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் கருணாநிதி. டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரியை நிறுவியவர் கருணாநிதி. வேலூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை அமைத்து தந்தவர் கருணாநிதி. இந்தியாவிலே முதன்முறையாக டாக்டர் அம்பேத்கர் பெயரில் சட்டக் கல்லூரியை நிறுவியவர் கருணாநிதி. இந்தியாவிலேயே அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் திருச்சி, கோவை, மதுரை, திருநெல்வேலியில் உருவாக்கி தந்தவர் கருணாநிதி. தனியார் பள்ளிகள் கட்டண நிர்ணய ஆணையம் அமைத்து தந்தவர் கருணாநிதி. ஆசியாவிலே முதன்முறையாக கால்நடை மற்றும் விலங்குகள் அறிவியல் பல்கலைக்கழகம் அமைத்தவர் கருணாநிதி. காமராஜர் பிறந்த நாளை கல்வி மேம்பாட்டு தினமாக அறிவித்தவர் கருணாநிதி. பெண்களுக்கு சுய உதவி குழுக்களை அமைத்து தந்தவர் கருணாநிதி. குடிநீர் வடிகால் வாரியம் அமைத்து கொடுத்தவர் கருணாநிதி. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் அமைத்தவர் கருணாநிதி. கிராமங்களில் மினி பஸ் சேவை கொண்டு வந்தவர் கருணாநிதி. கிராமங்களில் கான்ட்ராக்ட் சாலைகளை அமைத்து தந்தவர் கருணாநிதி. 24 மணி நேரமும் மருத்துவ சேவை தந்தவர் கருணாநிதி. சமத்துவம் தந்தவர் கருணாநிதி. நேரடி நெல் கொள்முதல் மையம் அமைத்து தந்தவர் கருணாநிதி. மீனவர்களுக்கு இலவச வீடு வழங்கும் திட்டம் தந்தவர் கருணாநிதி. 2ஆம் அலகு நிலக்கரி மின் உற்பத்தி நெய்வேலிக்கு கொண்டு வந்தவர் கருணாநிதி. பெட்ரோல் தொழிற்சாலை தூத்துக்குடிக்கு கொண்டு வந்தவர் கருணாநிதி. சுக்கோ உருவாக்கியது கருணாநிதி. தமிழ்நாடு நுகர்பொருள் வணிகக் கழகத்தை அமைத்தவர் கருணாநிதி. முதலில் காவிரி நீதிமன்றம் அமைக்க முற்பட்டவர் கருணாநிதி. உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு தேர்தல் கொண்டு வந்தவர் கருணாநிதி. மெட்ராஸை சென்னை என்று மாற்றியவர் கருணாநிதி. உலக தமிழர்களுக்கு உதவ தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழகத்தை தந்தவர் கருணாநிதி. உழவர் சங்க திட்டத்தை தந்தவர் கருணாநிதி. 133 அடி திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில் வைத்தவர் கருணாநிதி. டைட்டில் பார்க் சென்னையில் அமைத்தவர் கருணாநிதி. ஆசியாவிலே மிகப்பெரிய பேருந்து நிலையம் சென்னை கோயம்பேடு நிலையம் அமைத்தது கருணாநிதி. அறிஞர்களுக்கு தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டித் தந்தவர் கருணாநிதி. 20 அணைகள் கட்டித் தந்தவர் கருணாநிதி. மதுரை நீதிமன்றம் கட்டித் தந்தவர் கருணாநிதி. சென்னை போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க 9 மேம்பாலங்களை கட்டித் தந்தவர் கருணாநிதி. 9 மாவட்டங்களில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களை கட்டித் தந்தவர் கருணாநிதி. 104 கோடி ரூபாயில் சென்னை பொது மருத்துவமனை புதிய கட்டடம் தந்தவர் கருணாநிதி. ஒப்பந்த பணியாளருக்கு ஓய்வூதிய திட்டத்தை தந்தவர் கருணாநிதி. போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை தந்தவர் கருணாநிதி. 1 கிலோ அரிசி ₹1 திட்டத்தை தந்தவர் கருணாநிதி. பொது விநியோக திட்டத்தின் மூலம் சமையல் எண்ணெய் மற்றும் பல வீட்டுப் பொருட்கள் நியாய விலையில் தந்தவர் கருணாநிதி. நியாய விலை கடையில் 10 சமையல் பொருட்கள் ₹50க்கு தந்தவர் கருணாநிதி.